கல்லாலேயே 2 அப்பாவி உசுர பறிச்சிங்கல, உங்க கை கால் உடைஞ்சதுல தப்பே இல்ல. இப்ப முகத்த முடி என்ன பிரச்சனை? திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் திருப்பதி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றவர்களிடம் ஏன் இவ்வளவு வேகமாக வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்று வங்கி ஊழியர் மற்றும் நிதி நிறுவன ஊழியர் கேள்வி கேட்டதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவர்களை கல்லால் அடித்து உயிரை பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சம்பவத்தில் பார்த்திபன் மற்றும் சுமார் அநியாயமாய் உயிர் பிரிந்துள்ளனர். இது தமிழ்நாட்டை ஒடுக்கும் அளவுக்கு பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக 4 பேரை தற்போது போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். அப்போது அந்த பைக்ல வந்தவங்க போதையில் இருந்திருக்காங்க, குடி போதையில் கஞ்சா போதையில் இருந்திருக்காங்க. ஸோ நேற்று தான் நானும் அந்த சம்பவம் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது தெரியல என்னடா இது என்ன ஆச்சு அப்படின்னு. ரெண்டு பேர் பேனர் வச்சுருந்தாங்க ஒன்றா. என்னடா ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, லிங்க் அனுப்பினாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த நியூஸில் சில நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. கஞ்சா விற்கிறது வந்துட்டு போலீஸ்கிட்ட சொன்னாங்க, அதனால் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக போயிருந்தாங்க, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு கேட்டதுனால அடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரே மாதிரி எந்த நியூஸ்லையும் சொல்லலை, மாறி மாறி தான் சொல்லியிருக்காங்க. சில நியூஸில் வந்து இந்த கஞ்சா போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. இந்த நியூஸ்லேயும் அப்படி தான், அவங்க கஞ்சா தான் யூஸ் பண்ணி அதை இது பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் விசாரித்தேன், அதனால என்ன நியூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இதில் சம்மந்தமானது ஒன்று தான், கஞ்சா தான். செம்ம போதையில் இருந்திருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ பசங்க இருந்தாங்க அவங்க வீட்டில். ஒரு பிரதர் வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த பொங்கல் வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு உயிர்னா அவ்வளோ ஈஸியாக. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, என்ன அப்படின்னா, நாங்களும் அந்த ரூட்டில் அதிகமாக போகிறது தான். எங்கள் ஊர் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அந்த ரூட்டில் நான் எப்பயுமே ஆள் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கல்லை தடிக்கும் போது ஒருத்தர் கூட போய் தடுக்கல அப்படின்னு தான் என்னோட கேள்வி எனக்கு தோணிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு நம்ம நாட்டிலன்னு தெரிய மாட்டேது. காலையில் நியூஸ் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணா 15 வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 2 பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்களே வேறு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அப்புறம் இந்த நியூஸ் வருது. என்னதான் நடக்குதுன்னு நம்ம நாட்டில் தெரியல. ஒரு நாள் கூட இந்த ரேப் பற்றியோ கஞ்சா பற்றியோ குடி பற்றியோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் கூட நம்மளால பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நியூஸ் வந்துகிட்டே இருக்குது, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. மாறுமானே டவுட்டாக இருக்கிற அளவுக்கு வந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்களும் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நியூஸை பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உண்மை இது தான், 100க்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த சைடில் வந்து ஸ்பீட் பிரேக்கும் நிறைய இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகும்போது அவங்க மடக்கி ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கஞ்சா போத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு தெளிவில்லாமல் அவங்களுக்கு போட்டு அடிச்சிருக்காங்க, கல்லாலேயே அடிச்சிருக்காங்க. அதனால 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் ரேப்பு, இன்னொரு பக்கம் கஞ்சா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரேப் தான் அதிகமாக இருந்தது, இப்போ கஞ்சான்றது ஒன்று அதிகமாகிடுச்சு. இன்னும் வேறு எதாவது அதிகமாக போகிறாங்கன்னு நமக்கு தெரியல.